ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 47ஆம் நாள் தொடக்கம். சித்த வேதம் அத்தியாயம் 15. குருவே, முன் அத்தியாயத்தில் பிராணனாயிருக்கிற சூரியன் எப்பொழுது புருவ மத்தியத்தில் பிரகாசிக்கின்றதோ அப்பொழுது யாதொரு காலமும் இல்லை என்று கற்பித்தீர்கள் அல்லவா? ஆனால் பூதம் அதாவது இறந்த காலம், வர்த்தமானம் அதாவது நிகழ்காலம், பாவி அதாவது எதிர்காலம் என்று 3 காலங்கள் உண்டென்றும் அவற்றை அனுசரித்தாகும் உலகத்தினுடைய நிலைமைகள் என்றும் உலகத்தில் சொல்லி வருகிறார்கள். இப்பிரகாரம் 3 காலங்கள் இல்லையானால் உலகத்தில் நடந்ததும் நடக்கின்றதும் நடப்பதும் இல்லை என்றாகிறதல்லவா? அப்படியாவதற்கு இடமுண்டோ? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று சொல்லுகிறது எந்தெந்த காலங்களை குறித்தாகும்? இறந்த காலம் என்பது நடந்ததும் அதாவது முடிந்ததும், நிகழ்காலம் என்பது நடக்கின்றதும், எதிர்காலம் என்பது இனிமேல் நடப்பது அதாவது வருவதும் ஆகும். அது எவ்விதமாகும்? அப்படி வருகின்றது இதோ பாருங்கள். இக்காணுகின்றது என்னவாகும்? இது ஒரு புத்தகமாகும். இதை நாம் இப்பொழுது என்ன செய்ய போகிறோம்? அதை நீங்கள் கையினால் தொடுவதற்கு போகிறீர்கள், அதாவது பாவிக்கிறீர்கள். அதற்கு என்ன காலமாகும்? எதிர்காலமாகும். இப்பொழுது என்ன செய்கிறோம்? அந்த புத்தகத்தை பிடித்து எடுக்கிறீர்கள். இது என்ன காலமாகும்? நிகழ்காலம் ஆகும். இந்த புத்தகத்தை இப்பொழுது என்ன செய்தோம்? எடுத்தீர்கள். அது என்ன காலமாகும்? இறந்த காலமாகும். அப்பொழுது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலமோ அல்லது எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என்றோ எப்படி சொல்ல வேண்டும்? எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம் என்றாகும். ஆனால் நீர் ஏதாவது செய்ய வேண்டுமானால், அதாவது எதிரில்லாமல் செய்வதற்கு முடியுமா? முடியாது. அது எப்படி என்றால், நீர் இங்கே வருவதற்காக உம்முடைய வீட்டிலிருந்து புறப்பட நினைக்கிறது எதிர்காலமும், இங்கு வந்து சேர்வதற்காக நடக்கின்றது நிகழ்காலமும், இவ்விடம் வந்து சேர்ந்தது இறந்த காலமும் ஆகிறது. எதிர்காலம் என்று சொல்லுவது பாவியாகும். பாவி என்றால் சலனம், அதாவது அசைவு, ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து ஆகும். எதிர்காலமாகிய சலனம் அதாவது அசைவு உற்பத்தியாகின்றது. அது எப்படி என்றால், ஜடத்திற்கு அதாவது உடம்பிற்கு அசைவாகிய எதிர் அதாவது பாவி காலம் இல்லை என்றால் யாதொரு தொழிலும் செய்வதற்கு முடிகிறதில்லை. அது எப்படி என்றால், உமக்கு இந்த இருக்கும் இடத்திலிருந்தே எழுந்திருக்க வேண்டும். ஆனால் உம்முடைய காலும் கையும் வைத்திருந்த இடத்திலிருந்து அசைக்காமல் இருந்தால் எழுந்திருக்க முடியுமா? முடியாது. அது என்ன காரணம் என்றால், சலனம் அதாவது அசைவு இல்லாமல் இருந்ததானாலாகும். சலிக்கின்றது ஜீவசக்தியான வாயுவாகும். அது பாவியாகின்றது. அதாகும் எதிர். அந்த வாயுவிலிருந்து உற்பவித்த மனமாகும் வர்த்தமானமாய் நடக்கின்ற நிகழ்காலம்.
அந்த மனதினால் உண்டாக்கப்பட்ட இந்த ஜடமும் போதமாயிருக்கின்ற முடிந்த காலம், அதாவது இறந்த காலம். அது எப்படி என்றால், ஜீவசக்தியாய் எதிர்காலமாயிருக்கின்ற வாயுவும் நிகழ்காலமாயிருக்கின்ற மனதும் இல்லையானால் சம்யோகம் உண்டாகிறதில்லை. அதனால் நிகழ்காலமாயிருக்கின்ற மனம் போதமாய் இறந்ததாய் முடிந்ததாய் இருக்கிற ஜடத்தை புணர்ச்சியினால் உண்டாக்குகிறது. அது எவ்விதமென்றால், மனம் ரஜோகுணமாகும். ரஜோகுணமாயிருக்கின்ற மனம் பூதமாய் இறந்ததாய் முடிந்த காலமாகிய ஜடத்தை சிருஷ்டித்தது. அச்சிருஷ்டியை சாத்வீகமாய் ஜீவசக்தியாய் பாவியாய், அதாவது எதிர்காலமாய் இருக்கின்ற வாயு ரட்சிக்கிறது. சாத்வீகமாய் இருக்கிற அந்த வாயுவும் ரஜோகுணமாய் இருக்கின்ற மனதும் உள்ளபோது நான் என்கிற தேகாபிமானமாகிய அகங்காரம் உண்டாகிறது. அப்பொழுது 3 காலமாகிய நிலைமைகள் ஒன்று கூடியாகும். இக்காணப்படுகின்ற போதங்களை, அதாவது இறந்ததுகளை உண்டாக்குகின்றது. அதனால் நாம் ஏதொன்றினை கேட்பதும் காணுவதும் அறிவதும் செய்கிறோமோ அதெல்லாம் முடிந்த காலமான இறந்ததாகும். அப்படி உண்டாக்குகிறதுக்கு நடக்கின்ற, அதாவது உதவுகின்ற வஸ்து மனமாகும். அந்த மனமாகும் தொழில் மனமாகிறதுனால் அது நடந்து கொண்டிருக்கிற வர்த்தமானம் ஆகிய நிகழாகும். அந்த தொழிலாயிருக்கின்ற மனம் உண்டாவதற்கு காரணம் ஜீவசக்தியாகிய வாயுவாகும். அது பவிஷ்யத் காலமாகின்ற, அதாவது முன்பு உண்டானதான பாவி காலமாகிய, அதாவது எதிர்காலமும் ஆகின்றது. பாவி ஆகிய, அதாவது எதிராயிருக்கின்ற அந்த வாயு இல்லையானால் வர்த்தமான நிகழாக நடக்கின்ற காலமான தொழிலான மனதோ இறந்ததாய் முடிந்த காலமான அகங்காரமோ உண்டாகிறதில்லை. இவையெல்லாம் உண்டாகின்றது பாவி ஆகிய எதிராய் பவிஷ்யத் காலமான ஜீவசக்தியாயிருக்கிற வாயுவில் இருந்தாகும். காரணம், நாம் தூங்கும் சமயம் முன் சொன்ன 3 காலமும் இல்லை. அப்பொழுது யாதொன்றையும் அறிகிறதும் இல்லை. அப்பொழுது தன்னுடைய சக்தி உற்பத்தியாகி வெளியினுள்ளில் வாயுவாகி சலிக்கிறதில்லை. எப்பொழுது தன்னுடைய சக்தி வெளியினுள்ளில் வியாபித்து சலிக்கின்றதோ அப்பொழுது வாயு என்று பெயர். அதனால் எதிர்காலமான வாயுவிலிருந்தாகும் எல்லாவற்றினுடைய உற்பத்தி ஆனதினால் வெளியுள்ளில் எப்பொழுது மனம் இருக்கின்றதோ அப்பொழுது எதிர் என்கிற பவிஷ்யத் காலமல்லாமல் வேறு தனித்தனியாக யாதொரு காலமும் இல்லை. அவ்விதம் பாவியாகிய, அதாவது எதிராயிருக்கிற பவிஷ்யத் காலம் என்று சொல்லுகிற ஜீவ சக்தியான வாயுவாயிருக்கிற வஸ்து எப்பொழுது வெளியினுள்ளில் சலிக்காமல் தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாகிய புருவ மத்தியில் லயிக்கின்றதோ அப்பொழுது காலம் நசிக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தானாய் தன்மயமாய் தீருகிறது. அதனால் தானாய் பிரம்ம ஜோதியாய் இருக்கின்ற தானே எப்பொழுது ஆகாசமாய் தீருகிறதோ அப்பொழுது அதற்குள்ளில் சலிக்கிறது ஜீவசக்தியாகிய வாயுவாகும். அந்த வாயுவுக்குத்தான் எதிராயிருக்கிற பவிஷ்யத் காலம் என்றும் மாயை என்றும் சக்தி என்றும் சொல்லுகிறது. அது தன்னுடைய சலனம் ஆனது கொண்டு அதற்கு பிரம்ம மாயை என்றும் புருஷ பிரகிருதி என்றும் சிவசக்தி என்றும் மற்றும் சொல்லி வருகிறது. ஆனால் தானாய் பிரம்ம ஜோதியாய் தன்னுடைய சக்தியாய் எதிராய், அதாவது பவிஷ்யத் காலமாகிற வாயு எப்பொழுது தானாகிய பிரம்மத்தில் தானே ஐக்கியப்படுகின்றதோ அப்பொழுது சர்வமும் தன்னில் தானே லயித்து தானாகி தன்மயமாய் தீருகிறது. இதற்காகவும்
கைவல்யம் என்று சொல்லுகிறது. நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம வணக்கம்.